தொலைக்காட்சிகளில் இன்று நடந்து கொண்டிருந்த காட்சிகள் சிலவற்றை பார்த்தபோது ஒரு பேர் அதிர்ச்சி நமக்கு ஏற்பட்டது. ஒன்றை நாங்கள் எதையும் பார்க்காமலேயே என்னை போன்றவர்கள் நம்புகிறோம். காவல் நிலையத்துக்கு தீ வைப்பது, வாகனங்களுக்கு தீ வைப்பது போன்றவைகளில் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் ஈடுபட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் அறிக்கையை கொடுத்திருந்தேன். ஆனால் ஊடகங்களில் வந்த காட்சியில் ஒரு காட்சி, காவல்துறையை சார்ந்த ஒருவரே ஒரு ஆட்டோவுக்கு தீ வைப்பதை நாம் பார்த்தோம். அதை பார்க்கிற போது பகீர் என்றது. எனவே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரமாக காட்டி தமிழ்நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் குறைந்து விட்டது என்று கூறி மத்திய அரசு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர நினைக்கிறதோ என்கிற எண்ணம் மிக அழுத்தமாக பதிகிறது. நேரடியாக தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள் இப்படி குறுக்கு வழியை பின்பற்றுகிறார்களோ என்கிற எண்ணம் அந்த காட்சியை பார்க்கிற போது மேலும் மேலும் வலுப்பெற்றிருக்கிறது. இதையும் தமிழகம் ஒரு குரலில் ஓங்கி கண்டிக்க வேண்டும்.